வணக்கம் சார். அரிக்காட்டில் அரி பேசுகிறேன். இப்போ என்ன வண்டி போகிறோம், ஷாப் வீடியோ பார்க்க போகிறோம். நம்மகிட்ட யாரும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வண்டி இருக்குது. பெரிய வண்டி பார்த்தா குவாலிட்டி மட்டும்தான் இருக்குது. மற்றது எல்லாமே சின்ன வண்டி. ஒரு 4 இண்டிகா இருக்குது, ஒரு சேண்ட்ரோ இருக்குது, ஒரு I10 இருக்குது, ஒரு வெரிட்டோ ஒன்று இருக்குது, ஒரு ஃபோர்டு ஃபிகோ ஒன்று இருக்குது. நம்மகிட்ட ஒரு 15 வண்டி இருக்குது. என்ன வண்டின்னு தனித்தனியாக டீட்டெயில் சொல்கிறேன். தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது வீடியோ வரும். வீடியோ பார்த்தீங்கன்னா டேட்டோடு போட்டிருப்பேன், என்னைக்கு போட்டுக்குதுன்னு பாருங்கள். அதேபோல் ஏன்னா வீடியோ போட்டால் 2 நாள் தான் வண்டி இருக்கா, அந்த வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க சார். நம்ம அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காட்டிலே இருக்குது. ஆற்காடு கருப்புசாமி கோயில் இது. அதுவும் தெரியலனா ஆற்காடு டெல்லி கேட் ஃபேமஸ். டெல்லி கேட் தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். ரைட் சைடில் இருக்குது, கருப்புசாமி கோயில் எதிரில் இருக்குது. தயவுசெய்து டைம் பாஸ் ஃபோன் பண்ணாதீங்க. அதேபோல் வரத்துக்கு முன்னால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அடுத்த வாரம் வரப்போனால் அதுவெல்லாம் வண்டி இருக்காது. அதுக்காக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. வண்டி இருக்குது, இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு நீ கிளம்புற இல்லை நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க. என்னென்ன அப்படின்னு தனித்தனியாக டீட்டெயில் சொல்லிடுறேன் சார். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 85,000லேருந்து 170 வரை வண்டி இருக்குது. 1,70,000 வண்டி இருக்குது. யாருக்கு ஒரு 15 வண்டி இருக்குது. எல்லா வண்டி டீட்டெயில் தனித்தனியாக சொல்லிடுறேன், தெளிவாக பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா இண்டிகா பெட்ரோல் வண்டி, 2010 2 ஓனர். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2025 2030 வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸும் கரண்ட் இருக்குது. ஏசி ஒர்க்கிங். வண்டியோட அவுட்லுக் பார்த்தா தெளிவாக இருக்கும். கஸ்டமர் பார்த்தா எக்ஸ்ட்ரா லைட்லாம் போட்டுருக்காரு. வண்டி நான் வெரி நீட்டாக வச்சிருக்காரு. டயர் 4 டயருமே நல்லாயிருக்கும். நீங்கள் டயரில் ஒன்றும் மாற்றணும் வச்சு கிடையாது. அவுட்டு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. எஃப்சி பண்ணி வச்சிருக்கு. 5 வருஷம் எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, ஏசி இருக்குது. பெட்ரோல் வண்டி 2 ஓனர் தான். ரொம்ப லோ பட்ஜெட் தான். வெறும் 85,000 தான் கோட் பண்ணுறேன். கேஷாக ஒரு சின்ன வித்தியாசம் நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். அவுட்லுக் நல்லாயிருக்கும், இன்டீரியர் நல்லாயிருக்கும். அவுட்லுக் பார்த்தாச்சு, இன்டீரியர் காமிச்சிடுறேன் பாருங்கள். சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். சீட் கவர் நல்லாயிருக்கும், டேஷ்போர்ட் நல்லாயிருக்கும். பெட்ரோல் வண்டியும் கம்பல்சரி 15க்கு மேலே தான் மைலேஜ் வரும். நிறைய பேர் என்ன மைலேஜ்னு கேட்குறீங்க. 15க்கு மேலே தான் வரும். டீசல் 20னா இது 15க்கு மேலே தான் வரும். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் குறையும் சார். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் நான் பொறுமையோட ஒரு டைம் நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், நான் பொறுமையோட சொல்கிறேன். 2010 டாடா இண்டிகா பெட்ரோல் வண்டி, 2 ஓனர் தான். எஃப்சி பார்த்தோன்னா 2030 எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸும் இருக்குது, ஏசி ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங். அவுட்லுக்குன்ற தெளிவான வண்டி. வெறும் 85,000 தான் சொல்கிறேன். வாங்க சின்ன வித்தியாசத்தில் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார். அதோட போட்டால் நான் வந்து எல்லாமே கஸ்டமர் வண்டி தான். பார்க்கிங் சேல் நான் பண்ணித்தரேன். உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் தான் விடுங்க, பார்க்கிங் சேல் பண்ணித்தரேன். கஸ்டமர் தான், கமிஷன் பேஸில் பண்ணித்தரேன் சார். அடுத்த வண்டி இதுவும் பார்த்தோன்னா டாடா இண்டிகா டீசல் வண்டி, 2013 2 ஓனரு. எஃப்சி பார்த்தோன்னா 2022 எஃப்சி கரண்ட் இருக்குது. பாருங்கள் அவுட்லுக் பாரு நல்லாயிருக்கும். டீசல் வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி. இதுக்கு ரேட்டு பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான். 13 2 ஓனர் வண்டியே. அதுவும் டீசல் வண்டி வெறும் 85,000 தான். அதுவும் நீங்கள் கேட்கலாம், பெட்ரோல் வண்டி 85, டீசல் வண்டி அது 2010 எஃப்சி கரண்ட் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது, ஏசி ஒர்க்கிங். இது ஏசி மட்டும் வேலை பண்ணணும். டீசல் வண்டி இது வெறும் 85 தான். எதுவுமே ஃபிக்ஸட் இல்லை. ஒரு சின்ன வித்தியாசத்தில் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். அவுட்லுக் பாரு நல்லாயிருக்கும். டயர் நல்லாயிருக்கும். 4 டயர் ஆவரேஜாக இருக்கும். அவுட்லுக் நல்லாயிருக்கும், இன்டீரியர் நல்லாயிருக்கும். பாருங்கள் லோ பட்ஜெட் வண்டி தான். அதுவும் டீசல் வண்டி 2013. நீங்கள் எங்கே பாருங்கள் 1 லட்ச ரூபா தான் மினிமம் போட்டிருப்பாங்க, இல்லைனா 90 ரூபா போட்டிருப்பாங்க. நான் சொல்லியது வெறும் 85 தான் சொல்லிடுறேன். அதோட ஃபிக்ஸட் இல்லை, கேஷாக வாங்க. எவ்வளோ பெஸ்ட்டோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன். இப்போ அவுட்லுக் நல்லாயிருக்கும், பேக் சைடு எல்லாமே நல்லாயிருக்கும். அவுட்லுக்கு பார்த்தா இன்டீரியர் நான் ஆவரேஜாக காட்டிடுறேன். அதோட பார்த்தீங்கன்னா தனி வீடியோவும் போகிறோம், அதுவும் பாருங்கள். தனி வீடியோ போகிறோம். சாப்பிடலாம் ஒரு சில விஷயம் சொல்ல மாட்டோம், நீங்கள் டீட்டெயில் ஃபோன் பண்ணி கேட்டுங்க சார். இன்டீரியர் பாருங்கள், டேஷ்போர்ட், சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். 2013 2 ஓனர் எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற வண்டியே வெறும் 85,000 தான் சார். எல்லாமே கஸ்டமர் வண்டி தான், கமிஷன் பேஸ் தான் பண்ணுறது. உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் நம்ம பார்க்கிங் சேல் பண்ணி தரோம். எல்லா வீடியோலுமே சொல்லியிருப்பேன். அதேபோல் ஃபோன் பண்ணிட்டு இந்த வண்டி இருக்கான்னு கேட்டோம். ஏன்னா லோ பட்ஜெட் தான் போட்டுருக்கேன், உடனே போய்ட்டு. அதனால் ஃபோன் பண்ணி இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுவாங்க. ஏன்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான். 13 வெறும் 85,000 தான். அடுத்த நான் வண்டி பார்த்தோம் சார். அடுத்த நான் வண்டி பார்த்தோன்னா ஹுண்டாய் சேண்ட்ரோ. இதுவும் லோ பட்ஜெட் வண்டி தான். 2003 2029 எஃப்சி கரண்ட்டு. பாருங்கள் அவுட்லுக் பண்ணாலும் ஏசி ஒர்க்கிங். சேண்ட்ரோ இதுவும் ஒரிஜினாலிட்டியாக நல்லா இருக்குது. நிறைய பேர் ஓட்ட கற்றுதோ கேட்டுதீங்க. 800 போட்டுருந்தா அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ் தான். அதுவும் கேட்டது. இதுவும் ரொம்ப லோ பட்ஜெட் தான். 2003 எஃப்சி 29 கரண்ட்டில் இருக்கிற வண்டி. அதுவும் ஏசி ஒர்க்கிங். அவுட்லுக்கு 2 விண்டோ பவர் விண்டோ, 2 மாடலு 2 விண்டோ பவர் விண்டோ வண்டி. அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும். ரொம்ப லோ பட்ஜெட் தான். வெறும் 85,000 தான். வெறும் 85,000 தான். அந்த வண்டி கூட அது கூட ஃபிக்ஸட் இல்லை. வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பெஸ்ட்டாக பாருங்கள். பேக் ஓஃபரோட இருக்கும். சாண்ட்ரோ ஜிங்க் பாருங்கள். அவுட்லுக் பாரு தெளிவாக இருக்கும். 4 டயருமே நல்லாயிருக்கும். பாருங்கள் புது டயர் தான். ஃப்ரண்ட் டயர் புது டயரு, பேக் டயர் ஒரு 80% இருக்கும். பாருங்கள் ஒரிஜினாலிட்டியாக இருக்கிற வண்டி. அதுவும் ஹுண்டாய் சேண்ட்ரோ. இதுவே 110 1.25 போட்டிருக்காங்க. வெறும் 85,000 தான் கோட் பண்ணிக்கிறேன்.
வாங்க கேஷாக வாங்க. ஒரு சின்ன வித்தியாசம் நான் இதுவும் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். அவுட்லுக் பார்த்தாச்சு, இன்டீரியரும் காமிச்சிடுறேன். பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் தெளிவாக இருக்கும். டேஷ்போர்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஏசி ஒர்க்கிங், 2 விண்டோ, பவர் விண்டோ, சீட் கவர் கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குது சார். எல்லாமே கஸ்டமர் வண்டி தான். உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் எத்தாந்து விடுங்க, பார்க்கிங் சேல் பண்ணி தரோம். பாருங்கள் பேக் சீட் ஃப்ரண்ட் சீட் எல்லாமே நல்லாயிருக்கும். மறுபடியும் டீட்டெயில் தெளிவாக சொல்லிடுறேன். Hyundai Santro 2003 மாடலு. எஃப்சி பார்த்தோன்னா 2029 எஃப்சி கரண்ட். இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, ஏசி ஒர்க்கிங். இதில் குறைன்னு பார்த்தா ஒரு 4 ஓனர் அவ்வளோதான். ஓனர் எத்தனை இருந்தால் யாரும் நிறைய பேர் ஓனர் எதுவான்றீங்க. வண்டி நல்லா இருக்கு. அந்த என்னுடைய ஓன் வண்டி பார்த்தீங்கன்னா நானே 5வது ஓனர் தான் வச்சுருக்கேன். வண்டி நல்லா இருக்கான்னு தான் பார்ப்பேன், மற்றபடி ஓனர்லாம் பார்க்க மாட்டேன். இது வண்டி பார்த்தோன்னா அந்தளவுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டியே வெறும் 85,000 தான் சொல்கிறேன். வாங்க கேஷ் ஆடுவாங்க. அது ஏசி ஒர்க்கிங் பண்ணி சின்ன விதத்தில் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். அடுத்த வண்டி பார்த்தலாம் சார். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டா. அதோட விஸ்டாவில் பார்த்தீங்கன்னா கோட்டா ஜெட் இன்ஜின் நிறைய பேர் கேறீங்க. இது டிடிஐயில் கோட்டா ஜெட் இன்ஜின் 2010 டிசம்பர் வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது. இதுவும் லோ பட்ஜெட் தான். ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சொல்கிறேன். 2010 2 ஓனரு எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி. அவுட்லுக் பார்த்து நல்லாயிருக்கும். ஏசி ஒர்க்கிங்கு, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ இல்லை மேனால் தான். அவுட்லுக் பார்த்தா சுத்தமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்ச ரூபா தான் சொல்கிறேன். வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் நான் இதுவும் நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும். பார்த்தோன்னா அதே போல் நம்பர் பார்த்தீங்கன்னா TN73 நம்ம ராணிப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் நம்பர் தான். நிறைய பேர் லோக்கல் நம்பர் இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் விஸ்டா கோட்டை ஷிஃப்ட் இன்ஜினு, நல்ல மைலேஜ் நல்லாயிருக்கும். எஃப்சி இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. எஃப்சி ஒன்னோட கஸ்டமர் பண்ணித்தரேன்னு சொல்லலாம். நீங்கள் பண்ணித்தரலாம் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமர் டேரெக்டாக நம்பர் தரேன், அவர் பண்ணித்தரேன்னா பண்ணித்தரேன் நினைக்கிறேன். அதுக்கான சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா அவர் பண்ணி கொடுத்துருவார். பாரு இதுவும் பார்த்தோன்னா டயர் 4 டயர் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் டயர் நல்லாயிருக்கும், பேக் டயர் நல்லாயிருக்கும். கிரே கலர் டிங்கர் வேலை எதுவுமே இருக்காது. பாடி லைன் சுத்தமாக இருக்கும். அவுட்லுக் பார்த்தாச்சு நான் இன்டீரியர் காமிச்சிடுறேன். பாரு சீட் கவர் பாருங்கள். சீட் கவர் புது சீட் கவர். டேஷ்போர்ட் சுத்தமாக இருக்கும். ஏசி ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் மேனால் தான். பேக் சீட் கவர், ஃப்ரண்ட் சீட் கவர் எல்லாமே புது சீட் கவர் தான் போட்டுருக்காரு. வெரி நீட்டாக வச்சிருக்காரு இன்டீரியர். அந்தளவுக்கு சுத்தமான வண்டி தான். ஃபிக்ஸடு 1 லட்ச ரூபா தான் ப்ளஸ் கமிஷன். எல்லாம் நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபிக்ஸடு போட்டு கமிஷன் சொல்லலன்னு நினைக்காதீங்க. வீடியோ தச்சு ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். 2010 டிசம்பர் வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்கிறது. இன்சூரன்ஸ் இல்லை, ஏசி ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங், மேனல் விண்டோ, 4 டயர் நல்லாயிருக்கும். அதுவும் பார்த்தா டாடா விஸ்டாவில் கோட்டா ஜெட் இன்ஜின், ஷிஃப்டோடைய இன்ஜினு, நல்ல மைலேஜ் தரும். வண்டி TN73 லோக்கல் நம்பரு. வெறும் 1 லட்ச ரூபா ஃபிக்ஸட் ப்ளஸ் கமிஷனு. நான் வண்டி நல்லாயிருக்கும், விட்டுறாதீங்க. தயவுசெய்து வண்டி போய்ட்டு கால் பண்ணுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா வீடியோ டேட்டோடு போட்டிருப்பேன். என்றைக்கு போட்டுன்னு பாருங்கள். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுவாங்க. அடுத்து நான் வண்டி பார்த்தேன். இல்லை உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் எடுத்து வந்து விடுங்க, நம்ம பார்க்கிங் சேல் பண்ணித்தரோம். உங்கள்கிட்ட வண்டி தான் கமிஷன் பேஸில் பார்க்கிங் சேல் பண்ணித்தரோம் சார். அடுத்து நான் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஃபோன் பண்ணி வண்டி போயிட்டு பிறகு தான் என்ன சார் இப்போ தான் போயிட்டு தானே கேட்குறீங்க சார். தயவுசெய்து போடுறேன் வண்டி டேட்டோட வீடியோ போட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டி விட்டுறாதீங்க. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வண்டி இப்போதைக்கு எல்பிஜியில் போகுது. 2008 3 ஓனரு. 2028 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு. பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள் நல்லாயிருக்கும். பெயிண்ட் மட்டும் தான் லைட்டாக ஷேட் ஆகிருக்கும். ஆம்னி நிறைய பேர் வியாபாரத்துக்கு கட்டுங்க, விட்டுறாதீங்க. 4 டயர் ஆவரேஜாக இருக்கும். 4 டயருமே ஆவரேஜாக இருக்கும். அவுட்லுக்கு நல்லாயிருக்கும், இன்டீரியர் நல்லாயிருக்கும். இன்ஜின் நல்லாயிருக்கும், இன்ஜின் குறை கிடையாது. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது. இதில் விஷயம் என்னன்னா எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது. வெறும் 3 ஓனர் வண்டி தான். வியாபாரத்துக்கு ரொம்ப கம்மியாகக்கூடிய வண்டி தான். இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,20,000 தான் சொல்கிறேன். அது கூட ஃபிக்ஸட் இல்லை, கேஷாக வாங்க. எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும் அவ்வளோ பெஸ்ட்டாக படுத்துறேன். அவுட்லுக்கில் அடுத்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா குவாலிசி. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2002 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 எஃப்சி கரண்ட்டு. இன்சூரன்ஸ் மட்டும் தான் இல்லை. அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய TN72 இது என்ன ரீசார்ஜ்னு கேட்டால் எனக்கு ஒருத்தர் சொல்லி தான் திருநெல்வேலி ரீசார்ஜ்னா இந்த ரீசார்ஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. TN72 வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. 2002 2027 எஃப்சி கரண்ட்டு. ஓனர் மட்டும் தான் 4 ஓனரு. குவாலிசி வண்டி தெளிவான வண்டி, நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. இதுவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போட்டிருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,60,000 தான் சொல்கிறேன். அதோட ஃபிக்ஸடில் கேஷாக வாங்க. எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். தயவுசெய்து அங்கேருந்து ஃபைனல் ரேட்டு கேட்காதீங்க. வண்டி வந்து பாருங்கள். நான் தான் சொன்ன ரேட்டு நான் தரமாட்டேன். உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் ஃபிக்ஸட்னு சொல்லிவிடுவேன். நான் சொன்ன ரேட்டு தரமாட்டேன். எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுவோம் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். அதில் உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் எதாவது விடுங்க, நம்ம பார்க்கிங் சேல் பண்ணித்தரோம். 2016 ஒரே ஒரு ஓனர். நிறைய பேர் சிங்கிள் ஓனர் வண்டி கேட்டிருந்தீங்க. ஒரு ஓனர் வண்டி விட்டுறாதீங்க. 2016 ஒரே ஒரு ஓனர் தான். எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் மட்டும் ஏசி ஒர்க்கிங். வண்டியோட அவுட்லுக் பார்த்தா தெளிவாக இருக்கும். 4 டயருமே நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கும். 4 டயருமே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் டயர் நல்லாயிருக்கும், பேக் டயர் நல்லாயிருக்கும். வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். இண்டிகா டீசல் வண்டி.
அதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி. ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட் தான் சொல்கிறேன். வெறும் 1,40,000 தான் சொல்கிறேன். அது கூட பிக்சர் இல்லை. கேஷாக வாங்க. எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுவோம் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன். அவுட்லுக் பார்த்தா இன்டீரியர் காமிச்சு. சரி, இன்டீரியர் பாருங்கள். ஆடியோ ஒர்க்கிங், சீட் கவர் ஆவரேஜாக இருக்கும். சிங்கிள் ஓனர் வண்டி நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வேணுன்றீங்க. அதனால் சொல்கிறேன், சிங்கிள் ஓனர் வண்டி விட்டுறாதீங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் சீட் பேக் சீட் எல்லாமே நல்லா தான் இருக்குது சார். இண்டிகா 16 சிங்கிள் ஓனர் வண்டி. அதுவும் தெளிவான வண்டி. டிங்கர் வேலை எதுவுமே இல்லாத வண்டி. டயர் 4 டயர் நல்லா இருக்கிற வண்டி. அவுட்லுக்குன்ற தெளிவான வண்டியை வெறும் 1,40,000 தான் சொல்கிறேன். கேஷாக வாங்க. என்னால் பெஸ்ட்டாக பண்ணி அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா வெரிட்டோ மாடல் பார்த்தீங்கன்னா 2011 எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி. அவுட்லுக் பார்த்தா தெளிவாக இருக்கும். ட்ரீ பெயிண்ட் பண்ணியிருக்காரு, ஃபுல் பெயிண்ட் பண்ணிருக்காரு. வண்டி தெளிவாக இருக்க வண்டி, சுத்தமாக வண்டி, ஏசி ஒர்க்கிங். பாருங்கள், அவுட்லுக் பாருங்கள் நல்லாயிருக்கும். 4 டயர் நல்லாயிருக்கும். நீங்கள் டயரில் கூட மாற்றின அவசியம் கிடையாது. பாருங்கள், ஃபுல் பெயிண்ட் பண்ணிட்டு வெரி நீட்டாக வச்சுருக்காரு. மகேந்திரா வெரிட்டோ இன்றைக்கி இதுவே பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000 தான் சொல்கிறேன். அது கூட ஃபிக்ஸடில் கேஷாக வாங்க. எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணால் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன். பாருங்கள், வண்டியோட அவுட்லுக் நல்லாயிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா TN23 வேலூர் லோக்கல் நம்பர். ஃபுல் பெயிண்ட் பண்ணியாச்சு. வண்டி சுத்தமாக டிங்கர் வேலை எதிர்பார்த்து வெரி நீட்டாக இருக்கும் சார். நீங்கள் எங்கே வேணாலும் ஃபேஸ்புக்கில் ஆன்லைனில் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். மகேந்திரா வெரிட்டோ இந்த இப்போ 2011 மாடலு கம்பல்சரி 1,50,000 மேலே தான் மினிமம் போட்டிருப்பாங்க. நான் சொல்லிதான் வெறும் 1,25,000 தான் சொல்கிறேன். அது கூட ஃபிக்ஸடில் கேஷாக வாங்க. கஸ்டமர் வண்டி தான், கமிஷன் பேஸ் தான். என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணால் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன். அவுட்லுக் பார்த்தாச்சு, இன்டீரியர் காமிச்சிடும். அவுட்லுக் பார்த்தாச்சு, இன்டீரியர் பாருங்கள். டேஷ்போர்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஏசி ஒர்க்கிங், ஆடியோ ஒர்க்கிங், சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ கிடையாது, மேனுவல் தான். பேக் சீட் கவர், ஃப்ரண்ட் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் சார். மறுபடியும் டீட்டெயில் தெளிவாக சொல்லிடுறேன். 2011 4 ஓனரு எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி. அதுவும் மகேந்திரா வெரிட்டோ டீசல் வண்டி. TN23 லோக்கல் வண்டி. இதுக்கு கோட் பண்ண ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,25,000 சொல்கிறேன். அது கூட பிக்சரில் கேஷாக வாங்க. எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தால் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன். அதேபோல் உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் 2 வீலர் கார் எது இருந்தாலும் எத்தாந்து விடுங்க. நம்ம பார்க்கிங் சேல் பண்ணித்தரோம். கமிஷன் பேஸில் பண்ணித்தரோம். அடுத்த வண்டின்னு பார்த்துலாம். டாடா இண்டிகா இது மாடல் பார்த்தீங்கன்னா 2015 3 எஃப்சி கரண்ட்டு. பாருங்கள், அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும். 4 டயருமே நல்லாயிருக்கும். அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி நல்லா பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு. வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவான வண்டி. இது கோட் பண்ணி ரொம்ப கம்மியான ரேட் தான். வெறும் 1,30,000 தான் சொல்கிறேன். 2015 3 ஓனர் எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி வெறும் 1,30,000 தான். அதுவும் டீசல் வண்டி. நீங்கள் நேரில் கேஷாக வாங்க. இதுலேயும் என்னால் முடிஞ்சாலும் நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். பாருங்கள், அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும். டயர் பாருங்கள், 4 டயருமே நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி வீல் கப் போட்டி பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. விட்டுறாதீங்க, கஸ்டமர் வண்டி தான். வண்டி நல்லாயிருக்கும். நல்ல மைலேஜ் தரக்கூடிய டாடா இண்டிகா பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 20 மைலேஜ் நல்லாயிருக்கும். அதுவும் டீசல் வண்டி. பாருங்கள், அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும். பேக் டயர் நல்லாயிருக்கும். அவுட்லுக் பார்த்தா இன்டீரியர் காமிச்சிடும். டேஷ்போர்டு பாருங்கள் தெளிவாக இருக்கும். அதே போல் நிறைய பேர் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிருக்காங்க. கிலோமீட்டர் இருக்கிறது தான் நிறைய. இது கம்பல்சரி இண்டிகா பார்த்தீங்கன்னா 1,00,000 மேலே தான் ஓடிருக்கும். கம்பெனி சர்வீஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. கம்பெனி சர்வீஸ் இருந்தால் மட்டும் நான் சொல்லிவிடுவேன் அதை. ஏன்னா அது நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால சொல்ல வரேன். சீட் கவர், டேஷ்போர்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஆடியோ ஒர்க்கிங். 15 2 ஓனர் எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி. அவுட்லுக்கு தெளிவான வண்டி. வெறும் 1,30,000 தான் சொல்கிறேன். வாங்க, கேஷ் ஆடு வாங்க. என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ 2011 அடுத்த வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி. எஃப்சி கரண்டில் இருக்குது. பாருங்கள், இன்சூரன்ஸ் மட்டும் அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும். ஃபிகோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார், ஃபிகோ இருக்குதான்னு சொல்லிட்டு. வண்டி தயவுசெய்து போயிட்டு பிறகு கால் பண்ணாதீங்க. வண்டி இருக்குது. அதேபோல் வீடியோ டேட்டாவில் போட்டுருங்க பாருங்கள். வண்டி விட்டுறாதீங்க. தயவுசெய்து போயிட்டு பிறகு கால் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சும்மா வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. சும்மா போகிறது நம்ம டைம் பாஸ் பண்ணல, இருக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். உங்கள் நம்பிக்கைலாம் நேரில் வந்து பாருங்கள். வண்டி பார்த்தா 2011 ஃபோர்டு ஃபிகோ. பாருங்கள், 4 டயருமே நல்லாயிருக்கும். 4 டயர் ஆவரேஜாக இருக்கும். அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும். டிங்கர் வேலை எதுவுமே இருக்காது. டீசல் வண்டி, பெட்ரோல் இல்லை, டீசல் வண்டி. அவுட்லுக் பாருங்கள் சுத்தமாக இருக்கும். அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும். இன்டீரியர் நல்லாயிருக்கும். ஆடியோ ஒர்க்கிங்கு. எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி வெறும் 1,25,000 தான் சொல்கிறேன். அது கூட ஃபிக்ஸட் இல்லை. வாங்க, கேஷ் ஆடு வாங்க. என்னால் முடிஞ்சாலும் நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். பாருங்கள், அவுட்லுக் பாருங்கள் நல்லாயிருக்கும். எல்லாமே வண்டி தெளிவாக இருக்கும். இன்டீரியர் நல்லாயிருக்கும். இன்டீரியர் காமிச்சிடுறேன் சார். அவுட்லுக் பார்த்தாச்சு, இன்டீரியர் பாருங்கள். சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஆடியோ ஒர்க்கிங், ஏசி மட்டும் வேலை பார்க்கணும். அதனால தான் வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பார்க்க சொல்லுது. 2011 ஃபோர்டு ஃபிகோ எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி. 3 ஓனர் எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி. ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000 தான் சொல்கிறேன். அது கூட ஃபிக்ஸடில் கேஷ் ஆடு வாங்க. என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். அதில் உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் ஏதாவது விடுங்க. பார்க்கிங் சேல் பண்ணித்தரோம். கமிஷன் பேஸில் பார்க்கிங் சேல் பண்ணித்தரோம். அடுத்த நான் வண்டின்னு பார்த்துலாம். வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் டாடா இண்டிகா
நம்மக்கிட்ட டாடா இண்டிகா ஒரு 5 வண்டி இருக்குது. 2008 இருக்குது, 10 இருக்குது, 15 இருக்குது, 16 இருக்குது, 17 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2016 2 ஓனரு எஃப்சி கரண்ட் இருக்கிற 2016 2031 எஃப்சி கரண்ட் இருக்குது. அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும். இண்டிகா டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான். இது கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,45,000 தான் சொல்கிறேன். அது கூட ஃபிக்சடில் கேஷ் ஆடுவாங்க. என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன். பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள் நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். 4 டயர் ஆவரேஜாக இருக்கும், டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும். 4 டயருமே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் டயர் நல்லாயிருக்கும், பேக் டயர் நல்லாயிருக்கும். அவுட்லுக் எப்படி இருக்கும் அதே போல் இன்டீரியர் நல்லாயிருக்கும். சார் 16 மாடலு 2016 2 ஓனர் வண்டியை வெறும் 1,45 தான் சொல்கிறேன். அது கூட ஃபிக்சரில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி முடியும் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன். எல்லாமே கஸ்டமர் வண்டி தான், நம்ம கமிஷன் பேஸ்லாம் பண்ணுறது. என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன். பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும். அவுட்லுக் நல்லாயிருக்கும், இன்டீரியர் நல்லாயிருக்கும். ஆடியோ ஒர்க்கிங் அவுட்லுக் நல்லாயிருக்கும், இன்டீரியர் நல்லாயிருக்கும். சீட் கவரும் நல்லாயிருக்கும். அவுட்லுக் பார்த்துட்டு இன்டீரியர் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட். சீட் கவர் நல்லாயிருக்கும், பேக் சீட் நல்லாயிருக்கும், ஃப்ரண்ட் சீட் நல்லாயிருக்கும். டேஷ்போர்டு சுத்தமாக இருக்கும். டாடா இண்டிகா டீசல் வண்டி 2016 2 ஓனர் எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி. இன்சூரன்ஸு கரண்ட்டு, எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸு கரண்ட்டு. அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும், இன்டீரியர் நல்லாயிருக்கும். ரேட்டு ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். வெறும் 1,45,000 தான் சொல்கிறேன். கேஷாக வாங்க, என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். அதே போல் உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் எத்தனை விடுங்க, நான் பார்க்கிங் சேல் கமிஷன் பேஸில் பண்ணித்தரேன். ரேட் எதுவுமே ஃபிக்சட் இல்லை. வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். சார் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சாப்பிட சொல்லியிருப்பேன். அதே போல் தனிப்பட்ட வீடியோ எல்லா வண்டி போட்டுருவேன், தனிப்பட்ட வீடியோவும் போடுறேன். ஃபோட்டோ நிறைய பேர் கேட்குறீங்க, வீடியோ தெளிவாக பாருங்கள். வீடியோ ஸ்லோ மோஷன் தான் காமிச்சிருப்பேன். நம்மகிட்ட ஒரு 15 வண்டி இருக்குது, எல்லா வண்டி டீட்டெயில் தெளிவாக சொல்லியிருப்பேன். வீடியோ பார்த்தீங்கன்னா டேட்டாடு போட்டிருப்பேன், என்னைக்கு போட்டுக்கின்னு பாருங்கள். அதே போல் எதனா குறைந்த இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் வைத்துங்க. நம்மகிட்ட யாருக்கும் ஒரு 15 வண்டி இருக்குது. இண்டிகா ஒரு 5 வண்டி இருக்குது, ஆல்டோ ஒன்று இருக்குது, குவாலிசி ஒன்று இருக்குது, ஆம்னி ஒன்று இருக்குது, வெரிட்டோ ஒன்று இருக்குது, சாண்ட்ரோ ஒன்று இருக்குது. 3 வண்டி இருக்குது. எல்லாமே கஸ்டமர் தான், கமிஷன் பேஸ் தான் மட்டும் தான். தயவுசெய்து டைம் பாஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு வரேன்னா ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வாரம் வரன்றதுக்கு ஃபோன் பண்ணால் அந்த வரையில் வண்டி இருக்காது. நாளைக்கு வர போகிறோம் அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க. டைம் பாஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய கால்ஸ் நான் அட்டன் பண்ணோம். ஒரு ஃபோன் 2 ஃபோன் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கு 500 ஃபோன் நான் அட்டன் பண்ணோம். அதனால் ஒரு சில ஃபோன் தவறுதும் சகஜம். அதுக்காக நீங்கள் அதையும் தப்பாக நினச்சிடாதீங்க. சில அதே போல் நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் ஃபோன் ஆன் பண்ணுவேன். காலையில் ஒரு 8 மணி அதே போல் தான். ஏன்னா வெடிகால பண்ணிடுறீங்க, அதே போல் நைட்டு 11 மணிக்கு பண்ணுறீங்க. ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான், கொஞ்சம் புரிஞ்சிங்க. அதனால் சொல்ல வரேன். என்னால் முடிஞ்சாலும் ஃபோன் அட்டன் பண்ணுறேன். எல்லாமே ரேட்டு ஃபிக்ஸட் இல்லை, கம்மி ரேட் தான். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு என்ன வண்டி வேணுமோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ சார்.